Welcome to RK Banking Mastery. Welcome to RK Banking Mastery. First time தமிழ்நாடு பேங்கிங் ஹிஸ்ட்ரியில் ஃப்ரீ கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஃப்ரீ பேங்கிங் கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் இப்போ பார்ப்போம். கோர்ஸ்குள்ளே என்னெல்லாம் பண்ண போகிறோன்றது. அண்டு அதை சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு பேங்கிங் ஹிஸ்ட்ரியில் ஃப்ரீ பேங்க் கோர்ஸ் அண்டு ஜீரோ சார்ஜஸ். அண்டு இதில் பார்க்க போகிறது என்ன 4 சப்ஜெக்ட்ஸ்னால் ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது ஃப்ரீ கோர்ஸுன்றதுனால நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்ட் இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நோ ஒன் இஸ் கோயிங் டு புஷ் யூ. நீங்கள் தான் உங்களை புஷ் பண்ணிக்கணும். அண்டு நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்ட் காமிக்கிங்களோ அதை பொறுத்து தான் நானும் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் கன்சிஸ்டன்ட் எனஃப் நானும் வீடியோஸ் டக்குன்னு அப்லோட் பண்ணுவேன். ஸோ தட் நீங்கள் கோர்ஸ் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு நம்ம சீக்கிரம் ஷிஃப்ட் பண்ணலாம். அண்டு அடுத்தது ரீசனிங்கில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்றது. ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் பசில் சீரீஸ் அடுத்தது. பேசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே பசில் சீரீஸ் ஆரம்பிச்சிடலாம். அண்ட் பசில் சீரீஸ் வந்து கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆர்பி அசிஸ்டன்ட் லெவலில் ஆரம்பிச்சுட்டு ஐபிபிஎஸ் கிளர்க் லெவல் நெக்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ணுவோம். தென் ஐபிபிஎஸ் அண்ட் பிஓ லெவல் நெக்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டு அடுத்தது கடைசி எஸ்பிபிஓ லெவல். ஸோ இதெல்லாம் ஆரம்பித்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிறோம். இந்த அட்வான்ஸ் கோர்ஸில் அட்வான்ஸ் பசில்ஸ் ஒன்று இருக்கும். அட்வான்ஸ் பசில்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். தென் இன்புட் அவுட்புட், அடுத்தது கிரிட்டிக்கல் ரீசனிங். நெக்ஸ்ட் என்னென்னா அடுத்தது குவான்ஸில் நம்ம என்ன பார்ப்போம்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரிலிம்ஸ் லெவலில் ஸ்பீட் மேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், மிஸ்ஸிங் நம்பர் அண்ட் ராங் நம்பர், தென் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இது இந்த 4த்தையும் சேர்த்து தான் ஸ்பீட் மேக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீட் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் ஸ்பீட் மேக்ஸ் வீடியோஸ் எல்லாம் முடிச்சக்கப்புறம் தென் வி வில் ஷிஃப்ட் டு அர்த்தமெட்டிக்கில் பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், தென் ஆவரேஜ், இந்த 3 டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இந்த 3 டாபிக்ஸ் முடிச்சக்கப்புறம் தென் வி வில் ஷிஃப்ட் டு டிஐயில் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் இருக்கும். அர்த்தமெட்டிக்கில் இந்த ஃபஸ்ட்டு 3 டாபிக்ஸ் கவர் பண்ணக்கப்புறம் பேசிக்காக கவர் பண்ணக்கப்புறம் தான் தென் வில் ஷிஃப்ட் ஃபார் டிஐ. தென் டிஐ டிஐ வந்து சைடில் போயிட்டுருக்கும். தென் வி வில் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மிக்சர் அண்ட் அலிகேஷன் அண்ட் ஏஜஸ். ஸோ இந்த 3 டாபிக்ஸ். அதுக்கப்புறம் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ட்ரெயின் அண்ட் போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். இதெல்லாம் ஒவ்வொரு கலரில் ஏன் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்னா இதெல்லாம் ஒரே மாதிரி மிக்ஸ் டாபிக்ஸ். ஒன்ஸ் நீங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நீங்கள் முடிக்கும் போது மிக்சர் அண்ட் அலிகேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். அண்ட் இந்த 3 டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணும்போது டிஐ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ட்ரெயின், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இது 3ம் வந்து ஒரே மாதிரி டாபிக்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் டைம் அண்ட் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் லாங் டைம் படிக்கிற மாதிரி இருக்கும். ட்ரெயின், போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இதை மாதிரி ஃபாலோ பண்ணுற டாபிக்ன்றதுனால நீங்கள் ஈஸியாக முடிச்சிடுவீங்க. அண்ட் அடுத்தது டைம் அண்ட் ஒர்க், பைப் அண்ட் சிஸ்டன்ஸ். தென் இந்த டாபிக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வி வில் கோ ஃபார் எஸ்ஐ அண்ட் சிஐ அண்ட் மென்சுரேஷன், ப்ராபபிலிட்டி, பர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ இதுவுமே ப்ரிலிம்ஸ் லெவலில் இந்த அட்வான்ஸ் லெவலுக்கு போவோம். ப்ரிலிம்ஸ் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ். ப்ரிலிம்ஸ் ஒன்ஸ் முடிச்சக்கப்புறம் தென் வி வில் ஷிஃப்ட் ஃபார் அட்வான்ஸ் கோர்ஸ். அடுத்தது இங்கிலீஷில் வந்து இங்கே வந்து நீங்கள் கிராமரோ ஸோ மற்ற மாதிரி எந்த வீடியோஸும் பார்க்க மாட்டீங்க. இங்கே எடிட்டோரியல் ரீடிங் அது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். தென் வேர்ட்ஸ் வந்து டெய்லி 10 வேர்ட்ஸ். இது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ சப்போர்ட் பண்ணுற போது தான் டெய்லி 10 வேர்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம் தவிர்த்துட்டு இல்லை இட்ஸ் அ பிக் நோ. பீப்புள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா தான், ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா தான் இந்த டெய்லி எடிட்டோரியல் ரீடிங்கும் வேர்ட்ஸையும் அப்லோட் பண்ணுவோம். தென் இம்பார்ட்டன்ட் கிராமர், எரருக்கு மட்டும். ஸோ உங்களுக்கு எரர் டிடெக்ஷன் வருதில்ல, எரர் டிடெக்ஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டானதை மட்டும்தான் இங்கே சொல்லிக் கொடுப்போம் தவிர்த்துட்டு நீங்கள் சப்ஜெக்ட், வேர்பு அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்காது. ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கில் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸை எப்படி படிக்கிறோம். ஸோ இது ஒரு 1 or 2 செஷன்ஸ் டிஃப்ரெண்ட் பிடிஎஃப்ஸ்லேருந்து 1 or 2 செஷன்ஸ் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கணும் நீங்கள் அப்படின்றது இது ஃபஸ்ட்டே நாங்கள் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 to 20 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க முடியும். தென் எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது ஒன்லைனர்ஸ் கிடைக்கும். இந்த ஒன்லைனர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் க்ளோஸில் இருக்கும்போது எக்ஸாம் நீங்கள் மெயின்ஸ் ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸ் என்ட்ரு ஆகும்போது அதுக்கு முன்னாடி வி வில் ஃபோக்கஸ் ஒன்லைனர்ஸ். அண்டு 3 months பிஃபோர் எக்ஸாம், அதாவது 3 months பிஃபோர் எக்ஸாம் எழுதியிருக்கோம். அண்டு
இதே தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இஃப் மோர் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ். உங்ககிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் வராத பொறுத்து தான் இந்த கோர்ஸே ப்ரொசீட் ஆகுது. ஓகே, அடுத்தது உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கலாம். இன்னொன்று இதில் வந்து பேங்கிங் எக்ஸாம்ஸில் எக்கனாமிக் டாபிக்ஸ் இருக்கிறதுனால வி வில் ஃபோக்கஸ் சின்ன சின்ன மைனர் டாபிக்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போதும். எதுக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ தான் பெட்டராக இருக்கும். நீங்கள் எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் வந்து பொதுவாக புரியல அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேகாக இருக்கும். அதனால் இங்கே வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் பேசிக்ஸ் கொஷின்ஸ் என்னென்னா, இது வந்து பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டுக்கு மட்டும்தான் ரெலவெண்ட்டான்னு கேட்கிங்க. இல்லை, இது பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் கோர்ஸ் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ரெலவெண்ட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் வர எந்த எக்ஸாம்ஸுக்கும் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோர்ஸ் வந்து ஃப்ரீ, பெஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் என்னென்னா, இது பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்தாச்சு. 2026 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரெலவெண்ட்டான்னு கேட்பீங்க. எஸ், இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணுறதே இந்த 2026 காம்படிட்டிவ் கோர்ஸுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூ வில் கெட் யூஸ். இப்போவே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா, பேசிக் ப்ரிலிம்ஸ் கோர்ஸ் வந்து 2026 முடிச்சிடுவீங்களான்னு கேட்பீங்க. இந்த இயர் 2026 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்குள்ளே இந்த பேசிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். அட்வான்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அட்வான்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் பேசிக் முடிச்சோன்னா வி வில் ஷிஃப்ட் டு அட்வான்ஸ். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமே ஷிஃப்ட் பண்ணிடலாம் நம்ம. அடுத்தது இந்த கோர்ஸ் வந்து எந்த எக்ஸாம்ஸ்லாம் டார்கெட் பண்ணுதுன்னு கேட்கலாம். பேங்க் எக்ஸாம்ஸ், அதில் வந்து ஆர்ஆர்பி கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐ பிஓ, ஆர்பிஐ அசிஸ்டன்ட். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் டார்கெட் பண்ணும். இன்சூரன்ஸும் டார்கெட் பண்ணும். எல்ஐசி அசிஸ்டன்ட், எல்ஐசி டபிள்யூஓ, எல்ஐசி ஏடிஓ, என்ஐசி ஏசிஎல்ஓ, என்ஐஏசிஎல் அசிஸ்டன்ட், யூஐசிஏஓ, யூஐசி அசிஸ்டன்ட், என்ஐசிஎல் அசிஸ்டன்ட், என்ஐசிஎல் ஏஓ. ஆல்சோ எஸ்எஸ்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் குவான்ஸ் வருது, ரீசனிங் வருது. ஸோ எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரயில்வேஸ் அண்ட் குரூப் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. நம்ம இப்போ கிளாஸஸ் பிகின் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வீடியோஸ் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் டக்குன்னு பார்க்க முடியும். தேங்க்யூ.